தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக திருச்சி சிவா அவர்களுக்கு மிக மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி பேசுவதற்கு ஒரு சிறிதளவு கூட தகுதி இல்லாதவன் இவன்லாம். அவருடைய கால் தூசி பெற மாட்டான் இவன்லாம். அதாவது பேசாமலே இருக்கிறவங்கள பற்றி நம்மளை பற்றி பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று பேசணும், நம்மளை பற்றி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுகிறது. பேசினாங்கன்னா இப்போ 4 பேர் திட்டுவாங்கள்ல, இப்போ நம்மளை மாதிரி அவர்களெலாம் திட்டுவோம். உடனே அவன் அவனுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். இப்படி பப்ளிசிட்டி கிடைக்க வேண்டிய நல்லவங்களை பூரா இவனுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா இவனை யார் கண்டிக்கிறது? இவனெல்லாம் என்ன பண்ணுறது? கண்டிக்கிற இடத்துல அரசும் கிடையாது. இவங்களை பூரா பேச வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அரசு நடந்துக்கிட்டு இருக்கு. இவன்ட நீ உன்னை மாதிரி நினச்சியா பெருந்தலைவரை பற்றி? நீ தான் ஏசி ரூமுக்குள்ளே போட்டுக்கிட்டு பொம்பளையோட ஜகஜகா பண்ணிக்கிட்டு இருப்ப. உன்னை மாதிரியே நினச்சியா? அது எந்த காலத்தில் ஏசி இல்லாமல் வேண்டாடி? அதாவது எளிமைக்கே பேர் போனவர்டா அவர். அவரை பற்றி நீ ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாருன்னு சொன்னால் அப்போ வேண்டாத வேலை தானே. என்னத்தையாவது ஒன்று சொல்லணும், நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே காமிச்சிக்கிறக்காண்டி இப்படி சொன்னீங்கன்னா உன்னையெல்லாம் என்ன செய்யுது? திமுககாரங்களை பேசுகிறவங்களுக்கு பூரா தண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதான் பிரச்சனை. இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தன் இந்த ராசான்னு ஒருத்தன், ராசா, ஆண்டிமுத்து ராசா, அவன் ஒருத்தன் நம்ம புரட்சி தலைவரை பற்றி லூசுன்னு சொன்னான் ஒரு தடவை. இவங்க பூராமே என்ன தான் நினச்சிருக்காங்கன்னு தெரியல. இன்னும் இவங்க தான் அறிவாளி மாதிரியும் இவங்க சொல்கிறது தான் வரலாறு மாதிரியும் நினச்சிக்கிறது. திருச்சி சிவா இந்த மாதிரி பேசக்கூடாது. பெருந்தலைவருடைய நீ கால் தூசி பெற மாட்டேன் நீங்கள்லாம் ராஸ்கல். இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. ஏமா அவர் ஏசி வந்தது எப்போன்னு தெரியுமா உனக்குலாம்? ஏசி பெரும்பாலும் வந்தது அவர் 75 இறந்துட்டார். 84, 80 பிறகு தான் ஏசியே வந்துச்சு. நீ என்னத்தையாவது சொல்லி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க தெரியாமல் கேட்குறேன். எதுக்காக இந்த மாதிரி விளம்பரம்லாம் தேடுறீங்க? சம்மந்தமே இல்லாத ஒரு மேட்டரை பேசி வரலாறு தெரியாமல் பேசி உனக்கு பேசணும், பப்ளிசிட்டி கிடைக்கின்றக்காண்டி ஏன்டா நல்லவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? முட்டா பேகலாம். பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்கடா. இல்லாத பொல்லாதன்னு சொல்லி வரலாறே மாற்றி பேசி தொலையாதீங்க. திருச்சி சிவாவை நல்லா அரசாட்சியில் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா தூக்கி உள்ளே போட்டுருணும். அவனெல்லாம் உள்ளே போட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் இவங்கெல்லாம் இந்த இல்லாத பொல்லாத பேச மாட்டாங்க. என்னமோ அவர் தான் கடைசி தருணத்தில் ஏண்டாடி இவங்கெல்லாம் என்ன செய்து தெரியல. கடைசி தருணத்தில் கலைஞர் கருணாநிதியை தவிர வேறு ஆளே கிடைக்கலையா, ஆட்சி இவர் தான் பார்த்துக்கணுமா, கைப்பிடிச்சி கொடுத்தாரான். ஏண்டாடி என்னடா நினச்சிருக்கீங்க நீங்களாம்? இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த கருணா சொல்ல மாதிரி தான் ஊர்வலம் போன உடனே அங்கே போகிற நிப்பாட்டிட்டாங்கன்னாங்கள பாகிஸ்தானில். அது மாதிரி தான் இல்லாத பொருளாலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் தேவையில்லாத பேசுகிறத இனிமேலாம் நிப்பாட்டுங்க. நல்ல விஷயங்களை பேசுங்க. பொய் பிரச்சாரம் பண்ணாதீங்க. பொய்யான ஒரு விஷயத்த பேசாதீங்கடா. ஏண்டா போட்டு எங்களெல்லாம் உயிரை வாங்கிட்டு கிடைக்கிங்க. நல்லா உங்களெல்லாம் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க பாருங்கள். அவங்கள சொல்லணும். என்னத்தை சொல்லுது? மக்கள் சரியில்லை. நானும் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம வர 2026 திமுக ஒளியட்டுன்னு நினைக்கிறேங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. இல்லைன்னா இப்படித்தான் இல்லாத புள்ளாலாம் பேசிக்கிட்டே திரிவாங்க. வரலாறே மாற்றி அமைச்சிருவாங்க. அதனால் பார்த்து திருச்சி சிவாவுக்கு சொல்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி பேசாதீங்க. உங்களுக்கு எங்கள் கட்சி சார்பாக அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி பேசாதீங்க. நன்றி.